ஹலோ ஆல், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் என்ன பேக் பண்ணி கொடுத்தேன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி இவருக்கு பிடிச்ச மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வெண்டைக்காய் பொரியல். சாதம் வடிக்க அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு குழம்புக்கு புளியையும் கழுவி ஊற வச்சாச்சு. ஊற வச்ச அரிசியை அடுப்புலையும் வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் தோலை உரித்து அதை ரெண்டாக உடச்சி குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் உரித்து கழுவி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு நல்லா மும்மரமாக கிச்சனில் வேலையை தொடங்கும் போதே கரண்ட்டு போயிடுச்சு. நல்ல வேலையாக உடனே வந்துருச்சு. காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இங்கே சாதமும் ரெடி ஆகிட்டு அதை அப்படியே வடித்து விட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் வெந்தயம் கட் பண்ணி வச்ச ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இடித்து வச்ச ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா 2 நிமிஷம் வதக்கி கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்து தேவைக்கு தண்ணி ஊற்றி கருவேப்பிலை சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்புக்குள்ளே ஒரு 4 முட்டையும் போட்டு வேக வச்சிட்டேன். குழம்பு ரெடி ஆகுறதுக்குள்ளே இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன ஜீரகம் மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்து கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய். வெண்டைக்காயில் உப்பு சேர்க்குறதுக்கு முன்னால் பார்த்து அளவாக சேர்த்துக்கணும். பார்க்குறதுக்கு வெண்டைக்காய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்கினதும் ரொம்ப கம்மியாயிரும். அதனால அளவாக சேர்த்துக்கணும் உப்பு. இதில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மைலாம் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள், வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டு 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கணுன்னா வெண்டைக்காய் பொரியலும் ரெடி. சூப்பரான காரக்குழம்பும் நல்லா கொதித்து வற்றி ரெடி ஆகிருச்சு. இப்போ ஸ்நாக்ஸுக்காக வேக வச்ச ஸ்வீட் கார்னையும் இது மாதிரி கத்தியை வச்சு அடர்த்தி வச்சுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு மிளகாய்த்தூள் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸ்நாக்ஸும் ரெடி. இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். சாதத்தில் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவங்கவுங்க பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நெய் வீட்டிலே செய்கிறதால கவலைப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொரியலையும் எடுத்து அந்தந்த பாக்ஸில் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு அவிச்ச முட்டையும் வச்சு சின்னவனுக்கு மட்டும் முட்டை ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவன் அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டான் அப்படின்றதுக்காக. ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்னும் வச்சு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சர்ச்சில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.